Morning Moon. Action. Hi Ramya. உன்னை நான் ஃபர்ஸ்ட் லைப்ரரியில் தான் பார்த்தோன்னே எனக்கு உன் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. அந்த நிமிடத்தில் நான் வந்து என் மனசை உன்னோட பறி கொடுத்துட்டேன். நான் உன்னோட ஃப்ரெண்டாக பழகியிருக்கேன், ஆனால் பட் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்னோட லவ்வை நான் சொன்னால் தான் நீ புரிஞ்சுக்கணும். ஐ லவ் யூ ரம்யா. இந்த காதல் வந்து பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு விதத்தில் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. பட் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கக்கூடாத மனப்பக்குவம் உன்கிட்ட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கட்மா அப்படியே இருங்க, பொசிஷன் மாறாதீங்க, அங்கே இருங்க. எதிர்பார்த்ததோட நல்லா பண்ணுறீங்க. இப்போ இதே சீனா ஆக்ஷன். அந்த குண்டு என்னடா உங்களுக்கு? நீ எங்கே இருக்கடா? கேவலமாக இங்கே வந்து உங்களுக்கிட்ட நீ எப்படி அடிவாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் அடித்தோம்னா அதை தாங்குற சக்தி உனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. சூப்பர் ஆக்ஷன். ஹாய் ரம்யா, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் லவ் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் நான் வந்து உன்கிட்ட சந்தோஷமாக ப்ரப்போஸ் பண்ணுறேன். உன்னை பார்த்த உடனே பூசா போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்தது. அது காட் கொடுத்து என் மனசில் காட் கொடுத்து கிஃப்ட் மாதிரி நினைக்கிறேன். உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னவே எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா என்கிட்ட தைரியமாக நீ சொல்லு. ஆனால் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ எப்போ சொல்ல போகிறேன்னு தெரியல. யோசிச்சு நல்லா தெளிவான முடிவு எடு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னோட ஃப்ரெண்டாக பழகும்போது நான் உன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டனோ அதேமாதிரி நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட. பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. எஸ்எஸ்சி சேனல் நேயர்களுக்கு மாலை வணக்கம். என் பெயர் ஞானகுமார். நான் வந்து ஆர்வி பாலிடெக்னிக் காலேஜில் ஃபைனல் இயர் பண்ணுறேன், டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். நான் ஒரு சின்ன எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இது வந்து என் காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, நான் வந்து இது ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணி பண்ண ப்ராஜெக்ட். ரொம்ப திங்க் பண்ணி பண்ணியிருக்கோம். எப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாக லைட்டு ஃபேனு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இது எப்படி பண்ணியிருக்கோம்? நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து மெயினாக என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்ல போகிறது இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம். இந்த எம்பெடட் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி சன் மியூசிக்கில் கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் அனுப்புகிற செல்லேருந்து அவங்க மெசேஜை வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணுவாங்க. மோர் தென் நீங்கள் நம்பர்லேருந்து அனுப்புவீங்க. ஆனால் அது வந்து அங்கே ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் இருக்கும், கிட்டோட ஒரு செல்லுக்கு ரன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறீங்க, அந்த மெசேஜை வந்து அங்கே சன் மியூசிக்கில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதேமாரி லைக் தட் அதேமாரி தான் ஒரு சின்ன ப்ராஜெக்ட். எப்படின்னா இது ஒரு கிட்டோட ஒரு செல்லு வச்சுருப்போம். இது வந்து 3315. இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் 8089C55 மைக்ரோ கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் நான் எம்பெடட் சிஸ்டம்லாம் என்னன்னு சொல்லிக்கிறேன். எம்பெடட் சிஸ்டம்னா வந்து ஒரு ஹார்ட்வேருக்கும் ஒரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு ரிலேஷன் உண்டாக்குறது தான் ஒரு எம்பெடட் சிஸ்டம். ஒரு ரிலேட்டிவ் ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்ணுறது தான் எம்பெடட் சிஸ்டம். இந்த எம்பெடட் சிஸ்டத்தில் என்னென்ன எக்ஸாம்பிளாக எம்பெடட் சிஸ்டம் ப்ராடக்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உள்ள வாஷிங் மிஷின், டிவி, ஒரு அப்கோட் மாரி இந்த ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணி ஃப்ளாஷில் கொண்டு செட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோடிங்காக இருக்கும். பைனரி நம்பர் மாரி அப்படியே நம்பர்ஸாகவே இருக்கும். அந்த ப்ரோக்ராம் கோடிங் இருக்காது, நம்ம என்ன டேட்டா வச்சுருக்கோமோ அந்த இது இருக்காது. ஒரு அப்கோட் மாரி பைனரி நம்பராக இருக்கும். அதை ஃப்ளாஷ் பண்ணோன்னா இந்த ஒர்க்கை தான் செய்யணும். இப்போ இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா மெசேஜ், கால் ரிஜிஸ்டர், நம்ம எஸ்எம்எஸ் அனுப்புகிற மாரியும் கால் ரிஜிஸ்டரில் வந்தால் என்னென்ன கால் இருக்குது அப்படிங்கிறத டைலு, மிஸ்டு கால், ரிசீவ்டு கால், இதுமாரி ஒரு ஆப்ஷனும் இந்த எம்பெடட் சிஸ்டம் மூலமாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபோன் இதுமாரி நான் மோர் தென் டிவைஸை வந்து எம்பெடட் சிஸ்டத்தில் கிரியேட் பண்ணலாம். எம்பெடட் சிஸ்டத்துக்கு நிறைய கோர்ஸ்லாம் இருக்குது. எம்பெடட் சிஸ்டம் வந்து ஒரு முக்கியமான ஒன்று. இந்த எம்பெடட் சிஸ்டத்தை பற்றி நான் நிறைய பேர் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிங்க. இப்போ நான் இந்த எம்பெடட் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டை வந்து எப்படி பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து நாங்கள் சீரியல் போட்டு யூஸ் பண்ணுறோம். இதில் ஏன் நாங்கள் 3315 யூஸ் பண்ணுறோன்னா, 3315 ஒரு ஃபோன் பின் இருக்கும், டேட்டா பின். இந்த டேட்டா பின் மூலமாக தான் செல்ஃபோனில் வந்து
நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா இது மூலமான சாஃப்ட்வேரே ஏற்றுவாங்க. கம்ப்யூட்டரோட சீரியல் போர்ட் மூலமா கனெக்ட் பண்ணுவாங்க. சீரியல் போர்ட்டில் வந்து 9 பின் இருக்கும். இதுல 9 பின்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர், ரிசீவ், கிரவுண்டு இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் பின் இருக்கும். டிரான்ஸ்மிட்டருங்கிறது சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். செட்டில் எப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா செல்போன் சர்வீஸ்ல கொண்டு கொடுப்பாங்க. இதுல இருந்து உள்ள சாஃப்ட்வேர் அவங்க கான்ஃபர்மேஷன் *92702689 போட்டு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல இருந்து இதுக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க அந்த சீரியல் போர்ட் மூலமா. ரெக்டிஃபை 4 டயோட்ஸ் யூஸ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி டிசி சப்ளையா 1 ஆம்பியர் வந்து கிட்டுக்கு போகுது. இந்த பட்டன் எதுக்குன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ரீசெட் பண்றதுக்கா இந்த சின்னோடு பட்டன். ஆன் பண்ணி காட்டுறேன். ரிசீவ் ஆனோடனே கிட்லயும் வந்து ரிசீவ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல லைட்டை வந்து ஆன் பண்ணிடும். நான் முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட ஒரு பிளாக் டயக்ராம் சர்க்யூட்டை பத்தி சொல்றேன். இது வந்து இங்க வந்து மொபைல் போன் கனெக்ட் பண்ணிடுவோம். அதில் உள்ள எம்பஸ் 4 பின்னை வந்து நான் வந்து சீரியல் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இதுதான் 8089C55 மைக்ரோ கண்ட்ரோலர். இதில் வந்து 40 பின் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர். இங்கே வந்து லான்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். லான்ச் எதுக்குன்னா இந்த ப்ரோக்ராம் மைக்ரோ கண்ட்ரோலோட மெமரி பத்தாம இருக்கிறதுக்காக நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ரேம் சேர்த்துருக்கேன். இது வந்து 8 MB உள்ள ஒரு SD ரேம், ஸ்டாட்டிக்ஸ் ரேம்னு பேரு. ஆனரியா இது வந்து கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா பழைய கம்ப்யூட்டர்லாம் SD RAM யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்ஸ் RAM டிவைஸ் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் LCD டிஸ்பிளே. இது இந்த 40 பின்ல நான் ஒரு 15 பின்ன வந்து நான் இதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா 3 to 8 டிகோடர். இந்த 3 to 8 டிகோடர் என்ன எதுக்கு யூஸ் பண்றோம்னா 3 இன்புட் வாங்கி 8 அவுட்புட் கொடுக்கும். இந்த டிவைஸோட பாத்தீங்கன்னா 8 டிவைஸை நீங்க ரன் பண்ணலாம். இதை வீட்டில் நீங்க நிறைய அந்த கிட்ட செட் பண்ணி வச்சுட்டு இதுல வந்து நான் SMS நீங்க வெளியில இருந்துக்கிட்டு எங்கேயோ அவுட்டர்ல தஞ்சாவூர், மெட்ராஸ் அப்படின்னு எங்க இருந்துட்டு வரலாம் நீங்க அனுப்பலாம். மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்க வீட்டுல எத்தனை டிவைஸ், டிவி, ஃபேனு, வாஷிங் மிஷின் எத்தனை டிவைஸ் ஒர்க் ஆகுதுங்கிறது கிட்ட மெசேஜ் அனுப்புவோம். ரிக்வெஸ்ட் அனுப்புனீங்கன்னா எத்தனை கிட்ட ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறது அனுப்போம். கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்போம். அப்புறம் வந்து நீங்க 0-1 இப்போ L01 வந்துருச்சு. இப்போ லைட் வந்து ட்ரிப் பண்ணுவோம். இப்போ L01ங்கிறது வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. LCD ஸ்கிரீன்லாம் வந்துட்டு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு LED ஒன்று வச்சிருப்போம். ட்ரிப் ஆகி லைட் ஆனாதா? இப்போ வந்து SMS மூலமாக தான் ஆன் பண்ணேன். ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் மூலமாக தான். இப்போ நான் 0 அழுத்துறேன், L00 அழுத்துறேன். காலிங் பண்ணுறதால SMS வந்து ரிசீவ் பண்ண முடியாமல் கிட்ட வந்து டிலே ஆயிடுச்சு. இந்த சர்க்யூட்டை பற்றி சொல்லணும்னா இதில் வந்து AC 230 வோல்ட் டேரெக்டாக கொடுத்துணும். இதில் வந்து 8 டிவைஸ் அவுட்புட்டு. இப்போ வந்து இந்த பல்பை வந்து கட் பண்ணியிருக்கேன். வந்து இதில் வந்து கட் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் ரிலே மூலமாக.
Pocket.com. Morning Moon.